வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி 300லேருந்து 500 வரையும் எப்படி ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த ஒர்க்கே அதுதான் கான்செப்ட்டு. அதாவது ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்க போகிறீங்க. வெறும் 5 செகண்டு விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே இது ஒரு பெஸ்ட்டான வெப்சைட். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராப்z அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். இதோட லிங்க் வந்து கீழே வந்து என்னோடய பிளாகரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ட்ராப்ஸோட இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக எல்லாத்துலேயும் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதில் வித்ட்ரா எடுக்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஜியோடஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம வித்ட்ரா அப்படிங்கிறது எடுக்க போகிறோம். அதாவது ட்ராப்ஸில் சம்பாதிக்கிறத வந்து கிரிப்டோ கரன்சியில் கொடுக்கறதுனால நம்ம ஜியோடஸில் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வாலெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஜியோடஸ் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டு இந்தியா கம்பெனி. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுத்தையுமே வாலெட்டு ப்ளஸ் ட்ராப்z இந்த ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராப்ஸில் வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஓகே, நம்ம வந்து ட்ராப்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அதே சமயத்தில் நம்மளோட கிரிப்டோ கரன்சி வாலெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டேப்பில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஏன் லாகின் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். நான் யூஸ் பண்ணுற ஜியோடஸ் வந்து ரொம்ப ஒரு சேஃப் அண்ட் செக்யூர். அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே பர்ஃபெக்டாக லாகின் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து ட்ராப்z வெப்சைட்டை வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய வெப்சைட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து ட்ராப்ஸாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கும். இது கேப்சா ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் அந்த கேப்சாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கேப்சா அப்படிங்கிறது லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் யுவர் ஆன்சர்னு இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்கோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியதுதான். கிஸ்மின்னு எழுதியிருக்கு. நான் கிஸ்மி அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிடுறேன். ஓகே, நம்மளோட கேப்சா அப்படிங்கிறது வேலிட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட வேலை எனக்கு என்னன்னு புரியல. ஸோ ஓகே, இருந்தாலும் நம்ம அதில் உள்ளதை பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் ரைட்டிங் ஸ்பீடு வந்து பக்காவாக இருந்தால் தான் மட்டும்தான் இதில் வந்து சம்பாதிக்க முடியும். பட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இதே வெப்சைட்டில் கேப்சாவாக நான் 1% நான் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து இதில் நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசிட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த விசிட் வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விசிட் வெப்சைட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சென்டராக வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிட் வெப்சைட்டுன்னு இருக்கும். இதில் ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ட்ராப்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வெறும் 5 செகண்ட் ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு அந்த 5 செகண்ட் அந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கணும். ஸோ அது வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே எதுவும் அப்படி நீங்கள் 5 செகண்டுக்கும் மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கேப்சா கேட்கும். நீங்கள் வந்து ரோபோட்டா இல்லை வந்து ஹியூமனா அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 செகண்டுக்குள்ளேயே நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் உள்ள கேப்சாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் என்டர் பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேப்சா அப்படிங்கிறது கம்பல்சரி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஹியூமனா இல்லை ரோபோட்டா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வெப்சைட்டை விசிட் பண்ணுவோம். 5 செகண்ட் அதில் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த வெப்சைட்டை 5 செகண்ட் விசிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவோம். மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிட் மோர் வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு லோடிங் ஆகிடுது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். இதில் எப்படி ஆகுங்கன்னா ஒரு வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்காரங்க அவங்க வெப்சைட் பார்க்குறதுக்காக காசு கொடுக்குறாங்க. ஸோ அந்த காசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷேரிங் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் பெனிஃபிட், நம்மளுக்கும் பெனிஃபிட், இந்த கம்பெனிக்கும் பெனிஃபிட்டு, வெப்சைட் கொடுக்குறவங்களுக்கும் பெனிஃபிட். ஸோ 3 பேருக்குமே பெனிஃபிட் அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படையில் இந்த வெப்சைட் ட்ராப்z அப்படிங்கிறது ரன் ஆகிட்டுருக்கு.
ஸோ இதேமாரி தான் ஒர்க்கு. நீங்கள் இந்த வெப்சைட்டு விசிட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் விசிட்டர் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே உங்களுக்கு தெரியும், ரவுண்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம எவ்வளோ ட்ராப்ஸ் சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1460 ட்ராப்ஸ் அப்படிங்கிறது சம்பாரிச்சிருக்கோம். ஸோ நம்ம இதை எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சேஞ்ச் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு கேட்கும். இந்த கோடு எங்கே போய் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஜியோடெஸ் வாலெட்டுக்கு போய்க்கிறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இதுவரை வாலெட்டை யூஸ் பண்ணலாம் ஜியோடெஸ் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கங்க. டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இவங்க ரிப்பிலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரிப்பில் அமௌண்ட்டில் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு அட்ரஸ் ஒன்று ஷோ ஆகும். அதில் போய்ட்டு டெபாசிட் அட்ரஸ் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணாலே காப்பி ஆகிடும். ஸோ அதை எடுத்தாந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் இந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னொரு டைம் உங்களுக்காக கொடுக்குறேன். அடுத்து டேக் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதே இதிலே வந்து கீழே இருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட வேண்டியதான். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாலெட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் உங்களுக்கு இதில் எவ்வளோ வாலெட் இருக்குன்னு லைவ் உங்களுக்கு அப்படியே இன்ஸ்டன்ட் வித்ட்ரா ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 276, அதாவது 0.0276 XRP அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் அந்த வாலெட் அப்படி வித்ட்ரா அப்படிங்கிற பட்டனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சேவ் ஆகிடும். அதாவது இந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். உங்களுக்கு மெசேஜும் அப்படிங்கிறதும் வந்துடும். மெசேஜோட நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட சைடில் காமிச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா 296 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வித்ட்ராவோட ப்ரூஃப் காட்டுறோம் பாருங்கள், இருக்குது பாருங்கள். ஸோ இதேமாரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஒரு வெப்சைட்டை இருக்கிற நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெருசாக இன்கம் கிடைக்கலனாலும் இதை வச்சு ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்காச்சும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் எப்படி வித்ட்ரா பண்ணணும், அதாவது உங்களோட வாலெட்லேருந்து எப்படி நீங்கள் இதில் வித்ட்ரா பண்ணணும்னா P2P எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியோடெஸ்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் XRP அப்படிங்கிற ஃபார்மெட்டை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதான். XRP அப்படிங்கிற ஃபார்மெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா XRP to உங்களோட வாலெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா XRPயில் உள்ள அமௌண்ட் வந்து INR அப்படிங்கிற உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஓகேவா? இப்போ போய் டேஷ்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இதில் காட்டும். இதில் வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ மேலேயே உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். நீங்கள் ஜியோடெஸ்ட்டை நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பையும் பேங்க் அக்கௌண்ட்டு உங்களோட KYC டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட பேங்க்குக்கே வித்ட்ரா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு ஈஸியான கன்வென்டட் மெத்தட் தான் இது. கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலன்னா தயவுசெய்து கமெண்ட் கேளுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதேமாரி வீடியோ வேணுமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ இதுமாரி பார்த்து வச்சுருக்கேன். சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.